ஹாஷினி. நான் டாப் ஸ்கில் அகாடமியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்டர்னாக ஒர்க் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம டெவலப்பர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, எது கூட கம்ப்யூட்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதாவது சி, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல கோடிங் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம்னா என்ன? ப்ரோக்ராம் அப்படின்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர்டிகுலர் லாங்குவேஜ்ல ரைட் பண்றது. சி, C++, ஜாவா, பைத்தான் எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். எதுக்காக நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் டெவலப் பண்றோம்? ஒரு டாஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான். தென் வாட் இஸ் சி? சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? சி அப்படின்றது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியாகவும் லேர்ன் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கிறது தான் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதை ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது ஹியூமனுக்கு க்ளோஸரா இருக்கும். அதுதான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தென் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தா டென்னிஸ் எம் ரிட்சி அப்படின்றவங்க பெல் லேபரேட்டரிஸ்ல 1972ல டெவலப் பண்ணாங்க. நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா சி தான் ஃபவுண்டேஷனா இருக்கும். அதுல உள்ள ஸ்ட்ரக்சர், தென் ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பைத்தான், ரியாக்ட் ஜேஎஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்மளுக்கு லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எதுக்காக நம்ம சி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் மெயின் அட்வான்டேஜ், அதாவது மெயின் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா லோ லெவல் ஆக்சஸ் டு மெமரி. நம்ம ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுக்காண்டி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா அது ரொம்ப மெமரி ஆக்குபை பண்ணாது. தென் சிம்பிள் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் அண்ட் கிளீன் ஸ்டைல். கீவேர்ட்ஸ் அதாவது ப்ரீ டிஃபைன்டு வேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ப்ரோக்ராமிங்ல நம்மளுக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும், நம்மளோட நீட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பெர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்டா இருக்கும். வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா போர்ட்டபிள், மிடில் லெவல் லாங்குவேஜ், தென் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரிச் லைப்ரரி, நிறைய லைப்ரரி ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இருக்குது. தென் ரிகர்ஷன், எக்ஸ்டென்சிபிள், நம்மளுக்கு ஃபியூச்சர்ல எதுவும் மாடியூல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதான் எக்ஸ்டென்சிபிள். தென் ஸ்பீடு, ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஸ்பீடு வந்துட்டு ஃபாஸ்டா இருக்கும். மெமரி மேனேஜ்மெண்ட், தென் பாயிண்டர்ஸ், அட்ரஸ் வச்சு நம்ம ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் சிம்பிள், லேர்ன் பண்றது சிம்பிளா இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் ஆஸ் இன்க்ளூட் stdio.h அப்படின்ற ஹெட்டர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்ற ஹெட்டர் ஃபைல். தென் மெயின் ஃபங்க்ஷன், கர்லி பிரேசஸ்க்குள்ள ஸ்டேட்மெண்ட், நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட். தென் எண்ட் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடும். இதுதான் சியோட ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்த வரை உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப் ஸ்கில் அகாடமிக்கு நேரில் வந்து விசிட் பண்ணலாம். இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கான்டாக்டும் பண்ணலாம். தேங்க்யூ.